ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. 50 வயசானாலும் முகத்துல வயசு தெரியாம உடலும் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கு தாங்க ஆசை இருக்காது. ஆனா அதற்காக விலை உயர்ந்த கிரீம்கள், காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிச்சாவே உடல் ஆரோக்கியமாகவும் சருமம் புத்துணர்ச்சியாகவும் நம்முடைய ஓவரால் அப்பியரன்ஸே இளமையாகவும் இருக்க உதவுங்க. இந்த வீடியோல தினமும் செய்யக்கூடிய 5 எளிய பழக்கங்களை பார்க்க போறேங்க. முக்கியமா இதை ஒரு நாள் அல்லது 2 நாள் மட்டும் செஞ்சுட்டு நிறுத்தாம தொடர்ந்து பழக்கமாக்குறது தாங்க முக்கியம். முதல் பழக்கம், முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. இரவு முழுவதும் தூங்கிய பிறகு உடலுக்கு திரவம் தேவைப்படுங்க. தண்ணீர் குடிக்கிறது உடல்ல ரொம்பவும் பராமரிக்க உதவுங்க. ஆனா காலையில ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் குடிச்சா மட்டும் வயது குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. நாள் முழுவதும் உங்கள் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்கிறது தாங்க முக்கியம். தாகம், வானிலை, உடற்பயிற்சி போன்றவற்றை பொறுத்து தண்ணீர் தேவையும் மாறுங்க. அதனால தினமும் தண்ணீர் குடிக்கிறத மறக்காம ஒரு நல்ல பழக்கமா வச்சுக்கோங்க. 2வது விஷயம், மிகவும் முக்கியமான விஷயங்க, நடைப்பயிற்சிங்க. நம்மளோட வயசு அதிகரிக்கிட்டே போகும்போது உடல்ல அசைக்காம நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறது நல்ல பழக்கம் கிடையவே கிடையாதுங்க. தினமும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நடைப்பயிற்சி செய்யுங்க. உதாரணமா ஆரம்பத்துல 15 to 20 நிமிஷம் நடக்கலாங்க. பழகி அப்புறம் நேரத்தை மெதுவா அதிகப்படுத்திக்கலாங்க. நடைப்பயிற்சி உடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உடல் எடையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கும் உதவுங்க. முக்கியமா வயது 50 ஆன பிறகும் எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு உடலை முழுமையா ஓய்வுல வைக்காம உங்க உடல்நிலைக்கு ஏற்ற இயக்கத்தை தினசரி வாழ்க்கையில சேர்த்து கொள்ளுங்க. 3வது விஷயம், உணவுங்க. நம்முடைய உடலுக்கும் சருமத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் உணவிலிருந்து தாங்க கிடைக்குது. அதனால தினசரி உணவுல காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பருப்பு வகைகள், முழுதானியங்கள் போன்ற பலவிதமான உணவுகளை சேர்க்க முயற்சி பண்ணுங்க. அதே நேரத்துல அதிகமான உணவுகளை, அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை, தேவைக்கு அதிகமா எண்ணெய் உண்ண உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. இந்த ஒரு உணவு சாப்பிட்டா 20 வயது மாதிரி ஆயிரலாம் அப்படின்னு எந்த ஒரு உணவையும் நம்ப வேண்டாங்க. ஒரு ஹெல்த்தி டயட் அப்படிங்கிறது பலவிதமான உணவுகளை சரியான அளவுல எடுத்துக்கொள்றது தாங்க. இது தாங்க நீண்ட காலத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு உதவும். 4வது விஷயம், தூக்கங்க. இதை நிறைய பேரு அலட்சியப்படுத்துறாங்க. நன்றாக தூங்காம தினமும் லேட் நைட் போன் பார்த்துட்டு இருக்கிறதுனால மறுநாள் சோர்வா இருக்கிறத நாமே உணர முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தினமும் ஒரே நேரத்துல தூங்கி ஒரே நேரத்துல எழும் பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. பெரியவர்களும் பொதுவா ஒரு இரவுல சுமார் 7 to 9 மணி நேர தூக்கம் தேவைப்படுது. தூங்குறதுக்கு முன்னாடி போன் யூசேஜை குறைச்சு அமைதியா தூங்க சூழலை உருவாக்குறது நல்லதுங்க. நல்ல தூக்கம் அப்படிங்கிறது நம்மளோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. 5வது விஷயம், மன அமைதியை குறைக்கிறதுங்க. மன அமைதி தாங்க ரொம்பவும் முக்கியம். நம்மளோட உடலை மட்டும் கவனிச்சா போதாது, மனசையும் கவனிக்கணும். தினமும் சில நிமிஷம் அமைதியா உட்கார்ந்துருங்க. ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க. குடும்பத்தினுடன் நேரம் செலவிடுறது போன்ற பழக்கங்கள் மன அழுத்தத்தை சமாளிக்க உதவுங்க. எப்போதும் ட்ரெஷ்ஷாக இருக்கிறது நம்மளோட வாழ்க்கை தரத்தையே பாதிக்கலாம். அதனால தினமும் குறைஞ்சது சில நிமிடங்களாவது எனக்காக ஒதுக்குங்க. அப்படியானா 50 வயதிலேயும் 20 வயது மாதிரி இருக்க முடியுமா? வயதை உண்மையில் குறைக்க முடியாதுங்க. ஆனா நம்மளோட உடல் ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, சரும பராமரிப்பு, வாழ்க்கை முறை ஆகியவற்றை நன்றாக கவனிச்சிட்டிங்கன்னா நம்மளோட வயசை விட புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் தோன்றதுக்கு உதவலாம். அதுக்கு தினமும் செய்ய வேண்டியது, தண்ணீர் நிறைய குடிக்கணும், நடைப்பயிற்சி செய்யணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும், போதுமான அளவுக்கு தூங்கணும், மனசு ஒரு நிலையில வச்சுக்கணும், அமைதியா மனசை வச்சுக்கணும். இந்த 5 விஷயத்தையும் ஒரே நாள்ல பர்ஃபெக்டா செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. ஒவ்வொன்றாக பழகிக்கோங்க. 30 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் ரொட்டைன்ல நல்ல மாற்றத்தை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஒவ்வொருவருக்கும் முடிவு வேறுபடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க,
உங்கள் வீட்டில் 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்படிப்பட்ட ஆரோக்கியமான தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல உடல் நலம்தான் உண்மையான இளமைங்க. அடுத்த வேறொரு பதிவில் வேற ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் டிப்ஸில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கங்க.